ஹலோ கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், நான் தான் உங்கள் எஸ்கே. வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஸ்குவிட் கேமோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ பார்த்துடலாம். நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். டப்பிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து வந்துட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, ஹீரோ கேரக்டருக்கும் சரி, இதில் புதுசாக நிறைய கேரக்டர் வந்திருக்காங்க, அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் சரி சூப்பராக இருக்குது. ட்விஸ்ட்டுமே நிறையா ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி பயங்கரமாக இருக்குது. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. நீங்கள் கண்டிப்பாக இந்த சீரீஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான சீரீஸ். சரி, இப்போ ஸ்பாய்லர்டு ரிவ்யூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாய்லர் அலர்ட் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹீரோ கேரக்டர் டெவலப்மெண்ட்லேருந்து பார்த்துருவோம். ஹீரோ சீசன் 1 பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஸ்மைல் பண்ணிட்டு தான் இருப்பார். ஆனால் சீசன் 2 எங்கேயுமே அதிகபட்சம் ஸ்மைலே பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் போயிருப்பார். ஏன்னா வந்துட்டு அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் வந்துட்டு அவர் சீசன் 1 போயிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி அவர் எப்படி சொல்கிறது, ஸ்மைலுன்றதே அவர் ஃபேஸில் அதிகமாக இருக்காது. அதை வந்துட்டு ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. செகண்ட் வந்துட்டு ஃபீமேல் கேரக்டர்ஸ் ஒரு சில பேர் வந்துட்டு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுள்ள போயிருப்பாங்க. ஆனால் அது ஃபுல்லாக இன்னுமே பெருசாக ரிவீல் ஆகிருக்காது. அந்த ப்ரெக்னென்ட் லேடி, அப்புறம் வந்துட்டு அந்த சோல்ஜர்லேயே வந்துட்டு ஒருத்தவங்க ஃபீமேல் வந்துட்டு சேர்ந்துருப்பாங்க. அந்த ஃபீமேலோட கேரக்டருமே நல்லா போயிட்டுருக்கோம். ஆனால் அந்த கேரக்டரோட லைஃப்பை பற்றி ஃபுல்லாக ரிவீல் ஆகிருக்காது. அது வந்துட்டு எப்படி சீசன் 3 டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிளைமேக்ஸ்லாம் அவங்க அந்த கன்னு எடுத்து சண்டை போடுற சீன்லாம் உண்மையிலே தரமாக இருந்தது. அடுத்து வில்லனோட கேரக்டர் தரம் ஃப்ரெண்ட்ஸ். வில்லனோட ட்விஸ்ட்டு தான் அங்கே பயங்கரமே. பிளேயர் நம்பர் 1 யாருன்னு பார்த்தா கருப்பு மாஸ்க் போட்டு இருப்பார்ல, அவரு தான் ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமாக வேற மாதிரி ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருந்தது. அவரோட அந்த இது வரும்போது அந்த ஸ்பீடு ஒரு இது தலையில் கை வைப்பார்ல, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. சத்தமாக பேசுங்க. பேச முடியாது. ஏன்? ஆக்சிடென்ட் ஆகிக்குதுமா. இது ஆக்ஷன் மேடம். பார்த்துமா மேடம், இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். அடுத்து ஹீரோட ஃப்ரெண்டு கேரக்டரோட டெவலப்மெண்ட்டை, ஹீரோக்கும் அவருக்கும் இருக்க ஃப்ரெண்ட்ஷிப், அதை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அடுத்து வந்துட்டு மெரீன் சோல்ஜர்னு ஒரு கேரக்டர் வரும், அந்த கேரக்டருமே சூப்பர். அடுத்து வந்துட்டு பிளேயர் ட்ரிபிள் 2 நினைக்கிறேன், அந்த கேரக்டருமே சூப்பர். அந்த மாதிரி நிறைய கேரக்டர் வந்துட்டு இதில் நல்லா காமிச்சிருக்காங்க. அடுத்து தேனஸ்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் தான் இந்த கேமில் பண்ணுறது சேட்டையே. சேட்டை பிடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காகலாம் இம்சை பண்ணுவான் சார். பிளேயர்ஸ்குள்ளே இருக்க ஒரு ஆன்டகனிஸ்ட் வேணும்னு வச்சுக்கலாம் அந்த கேரக்டரை. மேக்கிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விஷுவலாக பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்துட்டு மேக்கிங்கில் வந்துட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புது கேம்ஸ் எல்லாம் இதில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீசன் 2 அந்த கேம்ஸ் எல்லாம் உண்மையிலே சீட்டோட எட்ஜிலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து என்னடா நடக்குன்ற மாதிரி அந்த மாதிரி நிறைய கேம்ஸை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. டீம் கேம்ஸ் அந்த மாதிரி. அதில் அந்த 5 பேராக பிரிஞ்சு விளாட வைப்பாங்கள்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல எப்படி சொல்கிறது, அடுத்தடுத்து என்னடா நடக்குன்ற மாதிரி. மற்ற கேமுமே அந்த மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு இந்த கேம் இன்னுமே த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா இதை வந்து சீட்டிங்லாம் எதுவும் பண்ண முடியாது இந்த கேமில். சீட்டிங்னு எதுவும் சொல்கிறேன்னா, இப்போ அந்த வந்துட்டு அந்த பொம்மை வந்துட்டு திரும்பி பார்க்குற கேமில் வந்துட்டு நடக்கும்போது யாராச்சும் தள்ளி விட்டு கீழே வச்சு பிளேயரை ஏமாற்றி விளாட்லாம். அடுத்து வந்துட்டு ஒரு டோருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இப்போ 100 பேர் வந்துட்டு போக முடியும்னா 150 பேர் இருக்காங்கன்னா அந்த 50 பேர் தள்ளி விட்டு தான் இவங்க போகணும். பட் இதில் வந்துட்டு அந்த மாதிரிலாம் இது ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். அந்த 5 பேர் வந்துட்டு அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே அந்த கேமை முடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். இதில் பிளேயர்ஸ்குள்ளே அடிச்சிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. அதிலே வந்துட்டு பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம். அடுத்து 5 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி இருக்கும். அதில் 5 கேம் இருக்கும். ஒரு பிளேயர் அட்லீஸ்ட் 1 நிமிஷத்துக்குள்ளே முடித்தா தான் அவங்க அதை கரெக்டாக முடிக்க முடியுமே. அந்த ஒரு கேம் முடிக்கும் போது பயங்கர த்ரில்லிங்காக போச்சு. அது உண்மையிலே அந்த கேம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், த்ரில்லிங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு ரைட்டிங் டைரக்டிங் ரெண்டுமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே நல்ல கதை. இது எந்த மாதிரினா ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ், ஹீரோ வந்துட்டு அந்த காசு வந்துட்டு என்ன தான் அவருக்கு கிடச்சிருந்தாலும் ஏகப்பட்ட பேர் இறந்து தான் அவருக்கு அது கிடச்சிதுன்ற கில்ட்டில் அவங்க கேமை நடத்துகிறவங்கள பிடிச்சி அந்த கேமை நிறுத்தணும்னு அவரோட ஜெர்னியில் சீசன் 2 எப்படி ட்ராவல் ஆகிறான்றதான் கதை. அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. அப்புறமா சாவுக்குன்னு இருக்க பயம்ன்றது வந்துட்டு எக்ஸ்ட்ரீமான பயம். ஆனால் அந்த பயத்தையே பணத்தாசை எப்படி வந்துட்டு மறைக்குதுன்றதையும் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. காசு பணம் கொட்டு மணி காசு. நிறைய பேர் வந்துட்டு அந்த கேமில் ஜெயிச்சாதான் அவங்களுக்கு காசே கிடைக்கும், இல்லைனா இறந்துருவாங்க. அந்த இதை மறந்துடுற அளவுக்கு அவங்களுக்கு பணத்தாசை வந்து எப்படி இருக்காங்க. கிட்டத்தட்ட ரியாலிட்டி கூட அதை சிங்க் பண்ணலாம். ரியாலிட்டிலுமே நிறைய பேர் அப்படி தான் இருக்கும். உண்மையிலே அந்த விஷயத்தை சூப்பராக காமிச்சிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்குவிட் கேமுக்கான ரிவ்யூ.
இந்த சீரீஸை வந்துட்டு பிலோ ஆவரேஜ் சூப்பர்னு லிஸ்ட் எடுத்தால் நான் சூப்பரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். அந்த மாதிரி இருக்குது. சரி, ஓகே கிங்ஸ் அண்ட் குயின்ஸ், இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், அந்த வீடியோ நான் பண்ணுறேன். சரி, ஓகே, பை கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பீஸ்.